என்ன செய்யனே தெரியல. இவனோட பெரிய தலைவலியா இருக்கு. இவன் படிக்கவா வரான், நேரம் போக்க தானே வரான். பரதேசி. வீட்ல அம்மா அப்பா விரட்டி விட்டுறாங்க, அதான் என்ன செய்யட்டும்னு வரான். வந்து நம்ம உயிரெல்லாம் எடுக்கிறான். ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வர மாட்டேங்கிறான். ஐயோ, பல்லே வளர்க்க மாட்டேங்கிறான் சார். நாத்தம் புடிச்ச பையன், கிட்ட நிக்க முடியல. டீச்சர்ஸ பார்த்தா ஒரே கேலியும் கிண்டலுமா இருக்கு. என்ன மட்டும் கேலி பண்ணிட்டு பாப்போம், மூஞ்ச உடைச்சிருவேன்ல. என்ன வந்தாலும் சரி. எல்லாம் ஆளை பாத்துக்கிடுவாங்க. இந்த வயசுலயே போதா குறைக்கு செல்போன் வேற. பிறகு எங்க விளங்குவான்? வீட்ல எதுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கறாங்க? இந்த பேரண்ட்ஸ் தான் பெரிய கேடு. அவங்க வாங்கி கொடுக்கலனா சண்டை போடுவானா இருக்கும். மிரட்டுவானா கூட இருக்கும். மிரட்டுவானா? உருட்டு கட்டை எடுத்து ஒரு போடு போட்டா மிரட்டுவான். போய் சேர்ந்துருவான். இவன் நம்மள போட்டு திரிறான் டீச்சர். எதுக்குடா இந்த வேலைக்கு வந்தோன்னு இருக்கு. நம்ம படுற பாடு பெரும்பாடு. இது சமுதாயத்துக்கு தெரியுதா? நம்ம தலைவருக்கே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் தெரியும் டீச்சர். அவர் பெரிய வில்லன், வெவ்வரமான ஆளு. நம்மளதான் திட்டுவாரு, பாத்திருக்கீங்கல்ல? ஏன்னா நாம ஒண்ணு சொல்ல மாட்டோம்ல. நமக்கு எல்லா பக்கத்துலயும் இடிதான் விழுது. என்ன செய்ய? போய் எச்எம் சார் கிட்ட சொல்லுவோம். அவர்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? பையன் அப்படிதான் இருப்பான் பாரு. நீங்க தான் திருத்தணும் பாரு. அவன் எப்படி போனா நமக்கு என்ன டீச்சர்? அப்படி விட முடியாதுல்ல. அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. அதனால வீட்ல பேரண்ட்ஸ சொல்லி அவங்கள வர வைப்போம். அது வேஸ்ட். அவங்க பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமா, நாம சொல்றது சொல்லிடுவோம், அவ்வளவுதான். சரி வாங்க சொல்லுவோம். என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுறான் சார். அவனுடைய நடவடிக்கையே சரியில்லை சார். ரவுடி மாதிரி பண்றான் சார். பையன் அப்படிதான் இருப்பான் டீச்சர். நீங்க தான் அவனை திருத்தணும். சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட வரக்கூடாது. இல்ல சார், அவன் ஏதோ போதை பொருளும் போடுறானா சார். அவனை பார்த்து மற்ற பசங்களும் கெட்டு போயிட விடால சார். எங்களை ரொம்ப கேலி கிண்டல் பண்றான் சார். தான் கெட்டது இல்லாம அடுத்த பையனையும் கெடுக்கிறான் சார். அடிக்கலாம் செய்யறான் சார். என்ன செய்யறது? பேரண்ட்ஸை வர சொல்லி டிசியை கொடுத்து அனுப்புங்க சார். இவனெல்லாம் திருத்தவே முடியாது. அவனை கூப்பிட்டுவாங்க. எஸ் சார். பேரண்ட்ஸ் வந்து என் புள்ள நல்ல புள்ள அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான்னு சப்போர்ட் பண்ணுவாங்க சார். ஆமா, விட்டுறாதீங்க சார். நாங்க உண்மையதான் சார் சொல்றோம். நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் சார், கேட்கவே மாட்டேங்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னடா உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது? உன்கிட்ட தான்டா கேக்குறேன். என்னடா ஒன்னும் பேச மாட்டேங்கிற? நான் கேக்குறேன்ல. ஆமா, நான் சேட்டை பண்றேன். அதுக்கு இப்ப என்ன பண்ணும்? என்கிட்டே திமிரா பேசுறியா நீ? எங்க வேணாலும் பேசுவேன். நாளைக்கு உன் அம்மா இல்ல அப்பாவை கூட்டு தான் ஸ்கூலுக்கு வரணும். அவ்வளவுதானே, தாராளமா கூப்பிட்டு வரேன். போட்டு தள்ளுவான் போலயே. மண்டைய ஆலயம் பாரு. என்ன? ஒண்ணு இல்லப்பா, அது போயிட்டான்னு நினைச்சு பேசுன. ராஜ், என்ன? ஸ்கூல் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிடாத. கொஞ்ச நேரம் உன் கிளாஸ்லயே இருப்பியா? எதுக்கு? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்பயே பேசுங்க. வேண்டாம், ஸ்கூல் முடியட்டும். எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவியா ப்ளீஸ்? உட்காருப்பா. சீக்கிரமா சொல்லுங்க டீச்சர், நான் போகணும். ஊர்ல அண்ணன்மார் காத்துட்டு இருப்பாங்க. உன்னோட வயசுக்கு ஏன் அண்ணன்மார் கூட சேர்ற? உன் வயசு பசங்களோட சேர வேண்டியதானே? உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சேர்க்க சரியா இருக்கணும். நல்ல பழக்கங்களை பழகணும், கெட்ட பழக்கங்களை விட்டுடணும். ஆண்டவர் உன்னை ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்காரு. அதை தெரிஞ்சு நடந்துகிட்டினா நீ ஆசீர்வாதமா இருப்ப. சரி, கை கூப்பிக்க. நான் உனக்காக ஜெபம் பண்றேன்.
இந்த டீச்சர் ஏன் எனக்காக அழுது ஜெபிக்கணும்? அண்ணன்மார் கெட்ட பழக்கங்கள் சொல்லித் தராங்க, டீச்சர் எல்லாம் திட்டுறாங்க, சிலர் அட்வைஸ் பண்றாங்க. ஆனா இந்த டீச்சர் தன்னோட மகனுக்காக ஜெபிக்கிற மாதிரி அன்போடு ஜெபிக்கிறாங்களே. அப்படின்னா இந்த டீச்சர் சொன்ன மாதிரி ஆண்டவர் என்ன ஒரு நோக்கத்தோட தான் படிச்சிருக்காரு. எழும்பு ராஜி, எழும்பு. எலும்பிட்ட டீச்சர், நான் எலும்பிட்ட டீச்சர், நான் எலும்பிட்டேன். இனி நான் தப்புகள்ல விழமாட்டேன். ம், நல்ல பையனா இருப்பேன், நல்ல பசங்களோட சேருவேன். நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன் டீச்சர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க கண்ணீர் எனக்கு உயிர் கொடுத்துருச்சு. தேவனுக்கே மகிமை. ஆண்டவர் என்ன ஒரு நோக்கத்தோட படிச்சிருக்காருன்னு சொன்னீங்கல்ல. ஆமா ராஜி, இனிமே நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வேன். நல்ல பையன். ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். மாறும், எல்லாம் மாறும், நொடி பொழுது மாறும், ஜபத்தை கேட்டும் தேவன் இருப்பதா. மாறும், எல்லாம் மாறும், நொடி பொழுது மாறும், ஜபத்தை கேட்டும் தேவன் இருப்பதா. கண்ணீரோடு விதைக்கிறவன் சார், ஆ சார் என்ன மன்னிச்சிருங்க சார். நான் தெரிஞ்சிட்டேன் சார். இனிமேல் நான் நல்ல பையனா இருப்பேன் சார். குட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.